வயசானவன் 2 கேரியர் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். வேற யாரு சமைச்சிருக்காங்கன்னு கேட்டா எப்படி? யாருண்ணா? அண்ணியா? ஆமாடா, வேற யாரு? அண்ணி இங்கதான் இருக்காங்க. அப்புறம் அவங்க எப்படி சமைச்சிருக்க முடியும்? கரெக்டா கேக்குறானே. இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? அவ வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் சரியா சமைச்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டா. கொஞ்சம் கொஞ்சம் ஃபைனல் டச் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் அத்தை கிட்ட கொடுத்துருந்தா. அதுதான் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்பதான் வண்டியில வந்து இறங்குச்சு. டேய், இது நம்ம வழக்கமா சாப்பிடுற பாய் கடை மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கேடா. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. இல்ல, கரெக்ட் தான். அதே பாய் கடை குழம்பு தான். நம்ம எல்லாருக்கும் அந்த கடை குழம்பு ஃபேவரட்ல. ஒரு தடவை பார்சல் வாங்கிட்டு வீராட்ட கொண்டு போய் கொடுத்தேன். சும்மா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி. ஒரு டிராப் தான் சாப்பிட்டா. அத வச்சு அதுக்குள்ள என்னென்ன சூச்சம் இருக்கோ அப்படியே பண்ணிட்டா. உண்மையிலேயே என் வீரா வேற லெவல்ரா. அண்ணா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இங்க வா. இந்த மாசம் அட்வான்ஸ் கேட்டிருந்தேன்ல? நம்பிட்டேனா. அன்னி சமையலே தான் நம்பிட்டேனா. அப்படிதான் சொல்லணும். கொடுத்து வச்சு வரனா நீங்க? எவ்வளவு கொடுத்தான்னு எனக்கு தானே தெரியும். டேய் வா. இந்தா போயிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வா. எதுக்குண்ணா? நானும் வீராவும் இன்னைக்கு டேட்டிங் போறேன்டா. டேட்டிங்கா? ஏய், அதான்டா இந்த லவர்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, சினிமா, பீச், ஹோட்டல்னு அங்கங்கெல்லாம் சுத்திட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுதான் டேட்டிங். டேய் பாருடா, டேட்டிங்கா? ஆமாண்டா. என்ன ரியாக்ஷனே இல்ல? டேய் என்னடா லுக் விடுறீங்க? என்ன விட்டா என்னைய பழைய ஜெனரேஷன்ல சேர்த்துருவீங்க போல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கும் எல்லாம் தெரியும். டேய், அந்த நண்டு குழம்பு நல்லா இருக்குடா. டேய், நீ ஏடா இன்னும் நின்னுட்டு இருக்க? போடா, போய் வாங்கிட்டு வா போ. அதோ போறேண்ணா, வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க? யாரு? என் பொண்டாட்டியா? என்னம்மா? ஒரு நிமிஷம் வரீங்களா? இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். அது பப்ளிக்கா உங்க எல்லாத்துக்கு முன்னாடி அவளை புகழ்ந்து பேசிட்டேன்ல, அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்ம புகழாம இருக்க முடியுமா? நீங்க எல்லாம் எடுத்து வைங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்குன்னு பார்த்து கடையில கூட்டம் வேற இல்ல. எங்க என் ஒய்ஃபை காணோம்? டே முதலாளி, மிஸ்டர் முதலாளி, நானும் என்னோட லவபிள் ஒய்ஃபும் டேட்டிங் போறோம். சோ கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறோம். என்ன பெர்மிஷன் வேணுமா? அதெல்லாம் நீயே வச்சுக்க. கல்லால எவ்வளவு வச்சுக்கிற? எதுக்கு? என்னடா முழிக்கிற? வெளிய போறோம், 1008 செலவு இருக்கும்ல. ஏறா. எப்ப பார்த்தாலும் என்னைக்கிட்டு சம்பளத்துல கழிச்சுக்க. அதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியலடா. டேய், சம்பளத்துல கழிக்கும் போது நான் சொல்றேன்டா, அப்ப எழுதிக்கோ. பை. எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஹியர். எஸ். என்ன அப்பாட்ட சொல்ல போறியா? சொல்லிக்க. இங்க பாரு, நீ தியேட்டருக்கு போ, பார்க்குக்கு போ, எங்க வேணாலும் போ. ஓகே, அது பிரச்சனையே இல்ல. ஆனா தயவு செஞ்சு அந்த கண்ணாடியை மட்டும் கழட்டிட்டு போடா. வாய் முடியலடா, பா, ரொம்ப கன்றாவியா இருக்கு. தலைவர் ரேஞ்சுக்கு ஸ்டைலா இருக்கேன்னு உனக்கு பொறாம. வயித்தெரிச்சல் புடிச்சவன். இதனால தான்டா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. வீரா டார்லிங், டைம் ஆச்சு. ஷால் வி கோ டேட்டிங்? போலாங்க. பாத்தியாடா, இன்னைக்கு எங்களுக்கு டேட்டிங்கே இருந்தாலும் எவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறா பாரு. அதான்டா என் பொண்டாட்டிங்கிறது. நீயும் இருக்கியே, எப்ப பார்த்தாலும் அந்த ஒரே அக்கவுண்ட்ஸ் நோட்டை திருப்பிக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு. ஆமா, ஆளு மாண்டே. போலாங்க. வா டார்லிங், யூ ஃபர்ஸ்ட் கோ. பாய் டா. வரோம் மாமா. நீ போ. கடை ஒழுங்கா பாத்துக்கடா. சரிங்கண்ணா. வா டார்லிங். கடையில எல்லாரும் பாக்குறாங்க டார்லிங். இப்ப நீங்க கை பிடிச்சுதான் ஆவணும். அப்படிதான். வாங்க. இது கவுண்டர் ஒண்ணுதான் கேடு. இவ கூட இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். எங்க போற? எங்கயோ போறேன். உனக்கு என்ன? சும்மா வெட்டிய இதே இடத்துல நின்று இருக்க முடியுமா?
தியேட்டருக்குள்ளேயும் போக முடியாதான், வெளியவே நின்றுட்டு இருக்கணுமா? நில்லு நில்லு, என்னடி இங்க வா. இங்க தான் நீ நிக்கணும். இங்கே நின்னு அப்படியே தேட்டரே பார்த்துட்டு இரு. இங்க பாரு, ஏதோ மத்தவங்களுக்காக என் கூட வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேங்கறனால நானும் உன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லிமிட் தான் பாத்துக்கோ. வரைக்கும் இங்கே நின்று தியேட்டரையும் போஸ்டையுமே பார்த்துட்டு நிற்க முடியுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி, அப்ப கிளம்பு. போயிடுவேன். அதான் போறேன்னு சொல்லிட்டல, கிளம்பு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, போயிடுவேன். கிளம்புன்னு சொன்னேன். இவளுக்கு போய் அவனை கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். ஐயோ, தளபதி படம் இந்நேரம் தளபதி இன்ட்ரோ ஆயிருப்பாரு. நீ அதை கூட பார்க்க முடியாம போச்சே, இவ்வளவு கஷ்டப்பட்டு. திரும்ப என்ன கூப்பிடறதுக்குலாம் வந்துடாத. நான் உன் வீட்டுக்குலாம் வர மாட்டேன். அப்படியே நானும் போயிருவேன். இதோட இந்த ஜென்மத்துல உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். இவ்வளோ கண்ட்ரோல். பேக் ஒண்ணுதான் குறை. அது 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம்ல, உள்ள போய் தான் பார்க்க முடியல. வெளியிருந்து இந்த தியேட்டரு போஸ்டர் இதெல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்னமா தியேட்டர் கட்டியிருக்கான். இதோ அங்க பாரு போஸ்டர் எவ்வளவு செம்மையா இருக்கு பாரு. பாரு அதையும் பாக்குது பாரு. உலகத்திலேயே தியேட்டரையும் போஸ்டரையும் பாக்குறதுக்காக 200 ரூபாய் கொடுத்த ஒரே ஆள் நானா தான் இருக்கும். உன்னோடதும் சேர்த்து 400 ரூபாய். எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த எங்கடி எங்கடி